राम कृष्ण भगवान युगावतार राम कृष्ण भगवान त्रेधायुगतिल राम भगवान त्रेधायुगतिल राम भगवान द्वापर युगतिल कृष्ण भगवान द्वापर युगतिल कृष्ण भगवान कलियुगतिल राम कृष्ण भगवान कलियुगतिल राम कृष्ण भगवान युगावतार शारदा देवी युगावतार शारदा देवी त्रेधायुगतिल सीता देवी त्रेधायुगतिल सीता देवी द्वापर युगतिल राधा देवी युगतिल राधा देवी कलियुगतिल अन्नै शारदा देवी कलियुगतिल अन्नै शारदा देवी युगावतार स्वामी विवेकानंद युगावतार स्वामी विवेकानंद त्रेधायुगतिल आंजनेयन त्रेधायुगतिल आंजनेयन द्वापरतिल वीर अर्जुनन द्वापरतिल वीर अर्जुनन कलियुगतिल स्वामी विवेकानंदन कलियुगतिल स्वामी विवेकानंदन युगावतार राम कृष्ण भगवान युगावतार राम कृष्ण भगवान युगावतार राम कृष्ण भगवान त्रेधायुगतिल राम भगवान द्वापर युगतिल कृष्ण भगवान कलियुगतिल राम कृष्ण भगवान युगावतार अन्नै शारदा देवी युगावतार अन्नै शारदा देवी त्रेधायुगतिल सीता देवी द्वापर युगतिल राधा देवी द्वापर युगतिल राधा देवी कलियुगतिल अन्नै शारदा देवी शारदा देवी युगावतार स्वामी विवेकानंद त्रेधायुगतिल आंजनेयन त्रेधायुगतिल आंजनेयन द्वापरतिल वीर अर्जुनन द्वापरतिल वीर अर्जुनन कलियुगतिल स्वामी विवेकानंदन कलियुगतिल स्वामी विवेकानंदन युगावतार राम कृष्ण भगवान ओम स्थापकाय च धर्मस्य
सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर्। नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அன்பான பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த வாரத்தில் சுவாமி விவேகானந்தர் குருதேவரை சந்தித்ததும், குருதேவர் எப்படி சுவாமி விவேகானந்தரை நேசித்தார் என்பதை பற்றியும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று பார்ப்போம். குருதேவர் பல ஆண்டுகள் சாதனை செய்து தான் பெற்ற அந்த ஆன்மீக அனுபவத்தை, அந்த ஞான அமுதத்தை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த தட்சிணேஸ்வரத்தில் உள்ள அந்த கோயில் மண்டபத்தில் ஏறி எல்லோரையும் கூவி அழைத்தார் என்று நாம் முன்பே பார்த்தோம். இது அந்த வேதகால ரிஷிகள் உபநிஷத்திலே உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கூப்பிட்டு அழைத்து அவர்களெல்லாம் தன் அருகிலே வருமாறு கூறி தான் கண்ட உண்மையை அவர்களுக்கு உரைத்த மாதிரி குருதேவரும் இங்கு தயாரான நிலையில் தான் பெற்ற அனுபவத்தை எல்லோருக்கும் உரைப்பதற்கு தயாராக காத்திருக்கிறார். அந்த பண்டைய ரிஷியானவர் ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக ஆயே தாமானி திவ்யானி தஸ்துஹு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் தமேவ விதித்வா அதிமிருத்துமேத்தி நானிய பந்தா வித்யதே அயனாய என்று அந்த ரிஷியானவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும், ஈவன் தேவர்களையும் கூட அழைத்து, நான் அந்த உண்மையே, அந்த புருஷனை கண்டு கொண்டேன், அவரை அடைவதுதான் வழி, அவரை அடைந்தால் மட்டுமே இந்த ஜனன மரணத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்று அந்த ரிஷி அந்த கூறிய அந்த வாக்கியத்தை, அந்த ஞானத்தை, அந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் புரியக்கூடிய பாஷையில் கூறுவதற்காக வந்தவர் தான் குருதேவர். நம்முடைய தமிழ்நாட்டிலே தாயுமான பெருமானும் அந்த நிலையை அடைந்து மக்களையெல்லாம் கூவி அழைக்கின்றார். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோதம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி பெருகி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்கின்றது. ஐயோ, இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரிம் ஜெகத்தீரே என்று தாயுமானவர் கூறுகின்றார். அதே போன்ற ஒரு நிலையில்தான் குருதேவரும் கல்கட்டாவை நோக்கி, என்னுடைய மக்களே, நீங்கள் எல்லாம் எங்கு இருக்கின்றீர்கள்? யான் பெற்ற இந்த ஞானத்தை நான் வழங்குவதற்காக காத்திருக்கிறேன், விரைவில் வாருங்கள் என்று கூவி அழைக்கின்றார். அப்படி அழைத்த அந்த அழைப்பினை கேட்டுதான் சுவாமி விவேகானந்தர் போன்ற பல சீடர்கள் வருகின்றார்கள். ஆனாலும் இந்த ஞான அமுதத்தை எல்லோருக்கும் நேரடியாக கொடுத்து அது அவர்களோடு முடிந்துவிடக்கூடாது, இது யாராவது எல்லோருக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அவர் சுவாமி விவேகானந்தரை தேர்ந்தெடுத்தார். சுவாமி விவேகானந்தர் மற்ற சீடர்களைப் போன்று அவ்வளவு எளிதாக குருதேவரிடம் தன்னை ஒப்படைத்து விடவில்லை. அவரை பலவாறு சோதிக்க ஆரம்பித்தார். உதாரணத்திற்கு குருதேவர் ஒரு பூரணமான தியாகி, துறவி, 100க்கு 100% பொன்பொருளை, போக வாழ்க்கையை துறந்தவர் என்ற விஷயங்களை சுவாமி விவேகானந்தர் கேள்விப்பட்டாலும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தூய அன்னை சாரதா தேவியார் கூறுவார்கள், குருதேவர் இந்த அவதாரத்தில் தியாகத்தை போதிக்கவே உலகில் அவதரித்தார் என்று. அப்படி தியாக மூர்த்தியாக பகவான் ராமகிருஷ்ணர் திகழ்ந்தார்.
எந்த அளவுக்கு அவருடைய தியாகம் இருந்தது என்றால், அவருடைய மனம் எதை நினைக்கிறதோ அதை உடலும் பிரதிபலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் காம காஞ்சனமே உலகத்தில் மாயை என்று கூறியவர். அதாவது பணமும் போகத்தில் உள்ள ஆசையும்தான் இந்த உலகத்தில் மாயை, அதை விட வேண்டும் என்று அவர் போதித்தார். போதித்தது மட்டுமல்ல, தாமே அதற்கு உதாரணமாக இருப்பதற்காக ஒரு கையில் பணத்தையும் இன்னொரு கையில் இந்த மண்ணையும் எடுத்து, இரண்டும் பொன்னும் மண்ணும் ஒன்றே என்று கூறி கங்கையிலே எரிந்து விட்டார். அதற்கு பிறகு அவரால் பணத்தையோ உலோகத்திலான பொருள்களையோ தொட முடியாத ஒரு நிலையில் இருந்தார். இதை கேள்விப்பட்ட நரேந்திரன் இதை நம்பாதது மட்டுமல்ல, இதை நான் சோதித்து பார்க்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டார். ஒரு முறை குருதேவர் வெளியில் சென்றிருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் அவருடைய படுக்கையின் கீழ் ஒரு காசை வைத்து விடுகிறார். குருதேவர் வெளியில் சென்றிருந்தவர் அவர் தன்னுடைய படுக்கையின் மீது உட்காரும் பொழுது தேள் கொட்டியவர் மாதிரி துடித்து எழுந்திருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் ஓடி வருகின்றார்கள். அங்கே நரேனும் ஓடி வருகிறார். அப்பொழுது அந்த படுக்கையை எல்லாம் உதறி ஏதாவது பூச்சி போட்டு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக உதறி எடுக்கின்றார்கள். அப்பயே அந்த படுக்கையிலிருந்து ஒரு காயின் விழுகிறது, ஒரு காசு வெளியே வருகிறது. அப்பொழுது குருதேவருக்கு புரிந்து விடுகிறது. அங்கே நரேன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு நிற்பதை பார்த்த உடனே அவர் சிரித்து கொண்டே, மிகவும் நல்லது நரேன், இப்படித்தான் உன்னுடைய குருவை நீ சோதிக்க வேண்டும். பகலிலும் இரவிலும் சோதித்த பிறகுதான் உன் குருவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தட்டி கொடுக்கின்றார். இப்படி குருதேவரை சோதித்த பிறகுதான் நான் நம்புவேன் என்ற வகையிலே நரேந்திரர் இருக்கிறார். ஆனால் அதற்காக குருதேவர் கடிந்து கொள்ளவில்லை. அதுதான் குருதேவருடைய இயல்பு. குருதேவர் சுவாமி விவேகானந்தரை நான் குரு, நீ சீடன், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்ததே இல்லை. அவர் நரேந்திரனை தன் குழந்தையாக பார்க்கிறார், தாய் போன்று. சில நேரங்களில் தந்தை போன்று பார்த்து அவரை பாதுகாக்கின்றார். சில நேரங்களில் நண்பனை போன்று அவர்களோடு பேசி, இவன் நகைச்சுவை சொல்வது கூட அப்படி நண்பனை போன்று நடந்து கொள்கின்றார். சில நேரங்களில் குருவாக இருந்து அவர்களுடைய அந்த தியானம் போன்றவற்றையெல்லாம் சரி செய்கின்றார். எப்பொழுதும் தெய்வத்தை போன்று அவர்களை தொடர்ந்தே இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த குருவோடைய விசேஷம். ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். அதாவது ஒரு ஆசிரியர் தன்னை 1000 வடிவங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாணவர்களின் நிலைக்கு ஏற்ப, அவர்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப, அவர்களுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப, பக்குவத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறுவார். அதே போன்றுதான் இங்கு குருதேவர் தன்னுடைய வரக்கூடிய அந்த சீடர்களுடைய நிலைமையை பார்த்து, அவர்களுடைய மனப்பக்குவத்தை பார்த்து, முதிர்ச்சியை பார்த்து, அவர்களுடைய விருப்பத்தை பார்த்து, இப்படியெல்லாம் அதை பார்த்து அவர்களுக்கு தகுந்தார் போன்று பாடம் நடத்தக்கூடியவராக திகழ்கின்றார். இன்னொரு முறை சுவாமி விவேகானந்தர் குருதேவர் ஒரு நடத்தை கெட்டவர் மனிதர்களிடமிருந்தோ, ஒரு கேரக்டர் இல்லாத மனுஷங்களிடத்திலிருந்தோ எதையும் அவரால் உட்கொள்ள முடியாது என்று கேள்விப்பட்டிருக்கிறார். இதையும் சோதிக்க எண்ணினார் நரேந்திரன். ஒரு முறை ஒரு வீட்டில் பக்த சத்சங்கம் நடக்கிறது. அது முடியும் தருவாயிலே குருதேவர் அந்த வீட்டிலே தண்ணீர் கேட்கின்றார். அந்த வீட்டிலிருந்து ஒரு நபர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கின்றார். குருதேவர் அந்த தண்ணியை வாங்கினார். ஆனால் பருகவில்லை. அது யாருக்கும் தெரியாமல் கீழே ஊற்றி விடுகின்றார். பிறகு புறப்பட்டு தட்சிணேஸ்வரம் சென்று விடுகிறார். இதை பார்த்த நரேன், இதை ரகசியமாக பார்த்த நரேன் அங்கே தங்கி இருந்து அந்த நபரை பற்றி விசாரிக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர், எதுப்பட்டவர். அப்படி விசாரிக்கின்ற பொழுது அவருக்கு தெரிய வருகிறது, அந்த நபர் ஒரு கேரக்டர் இல்லாதவர், நடத்தை கெட்டவர், அவர் ஒரு மோசமானவர் என்பதை அவர் தெரிந்து கொண்டு, உண்மையிலேயே குருதேவருடைய மனம் எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்கின்றது, மற்றவர்களுடைய மனதை காண்கிறது என்பதையெல்லாம் விவேகானந்தர் அறிந்து கொள்கின்றார். இப்பொழுது குருதேவர் நரேந்திரனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றார். ஆனால் விவேகானந்தர் முன்பே பல புத்தகங்களை படித்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம்.
பல விஷயங்களை பற்றி அவருக்கு முன்னாடியே தெரிந்திருக்கிறது. பிரம்ம சமாஜத்துக்கு போகின்றார். அதனால் அவருடைய ஐடியாலஜி, அவருடைய ஒரு கருத்துக்கள் எல்லாம் வேறுபட்டதாக இருக்கின்றது. அதனால் குருதேவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. குருதேவருடைய அந்த காளி வழிபாட்டையும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. காளி ஒரு பொம்மை, அது ஒரு சிலை என்று ஒரு நேரம் காளியை திட்டி கூட விடுகின்றார் விவேகானந்தர். அப்படி திட்டுகின்ற பொழுது குருதேவர் கோபித்து கொண்டு, நீ இது மாதிரியெல்லாம் என்னுடைய அன்னையை பேசுவதாக இருந்தால் இங்கே வராதே என்று கடிந்து திட்டுகின்றார். நான் இங்கே வருவதனால் நீங்கள் சொல்வதையெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை என்று சொல்லி வெளியில் எழுந்து போய்விடுகின்றார். ஆனால் சிறிது நேரத்தில் சிரித்து கொண்டே அவருக்கு ஹூக்கா தயார் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போது குருதேவர் மற்றவர்களிடத்தில் சொல்கின்றார். பிறகு அதாவது நான் இவனை எவ்வளவு திட்டுகின்றேன், ஆனாலும் இவன் என்னிடம் கோபித்து கொள்ள மாட்டுகின்றான். அந்த வகையில் இவன் என்னை சேர்ந்தவன், என்னுடைய மகன், எனக்கு சொந்தமானவன் என்பதை குருதேவர் அங்கே சொல்கின்றார். இப்படி இந்த காளி வழிபாட்டையும் காளி உருவத்தையும் ஏற்றுக்கொள்ளாத சுவாமி விவேகானந்தர் கோவிலுக்கு வந்தாலும், குருதேவரை பார்க்க வந்தாலும் காளி கோவிலுக்கு சென்று காளியெல்லாம் வணங்குவதில்லை. யாராவது வணங்கினாலும் அவர்களை பிரம்மானந்தர் போன்றவர்களெல்லாம் வணங்கினார்கள், அவரையெல்லாம் கிண்டல் செய்வார். காரணம், அவர் பிரம்ம சமாஜத்தில் உருவ வழிபாட்டை வழிபட மாட்டேன் என்று உறுதி எடுத்து கொண்டிருந்தார். அதற்காக அப்படி செய்தார். பின்பு குருதேவர் அதை தெரிந்து, அது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, அதையே நீ கெடுக்கிறாய் என்று விவேகானந்தரை கண்டிப்பார். ஸோ இப்போது இந்த நரேந்திரனுக்கு எப்படி எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை குருதேவர் யோசித்து அவருக்கு அத்வைத வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த அத்வைத வேதாந்தம் என்பது எல்லா பொருள்களும் இறைவனே என்ற ஒரு உயிர் உள்ளது உயிரற்றது அனைத்தும் கடவுள் என்ற அத்வைத தத்துவம் கூறுகின்றது. ஆனால் பிரம்ம சமாஜத்தில் இறைவன் குணங்களோடு கூடிய உருவமற்றவர் என்ற கருத்தை மனதிலே வைத்திருக்கக்கூடிய நரேந்திரனுக்கு இந்த டீச்சிங் அவருக்கு பிடிக்கவில்லை. அதாவது அத்வைதம் என்பது ரொம்ப மோசமான ஒரு ஃபிலாசபி என்று அவர் சொல்கின்றார். எதனால் என்றால், இது என்ன நானும் கடவுள் நீயும் கடவுள், இந்த டம்ளரும் கடவுள், இந்த பானையும் கடவுள், இது இப்படி இருக்கிறது, இதை சொன்ன ரிஷிகள் முனிகள் எல்லாம் ஏதோ மூளை குழம்பு இருக்க வேண்டும் என்று கடுமையாக சொல்கின்றார். அதற்கு குருதேவர், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதப்பா, உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நீ போக போக அதை ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்கின்றார். அதனால் எப்பொழுது நரேந்திரன் அங்கு வந்தாலும் அஷ்டாவக்ர சம்ஹிதை போன்ற அத்வைத ஞானம் உள்ள புத்தகத்தை படிக்க சொல்வார். ஆனால் விவேகானந்தர் அது படிக்க விருப்பம் இருக்காது. ஒரு சில வரிகள் அவர் சொன்னதற்காக படித்த பொழுதே அவருக்கு அது பிடிப்பதில்லை. இது என்ன இப்படி அபத்தமாக சொல்கின்றது, எல்லாம் கடவுள் என்று சொல்கின்றது என்று மறுத்து பேசுவார். அப்பொழுது குருதேவர் என்ன சொல்வார், அப்பா நீ உனக்காக படிக்க வேண்டாம், எனக்காக படியே, எனக்கு படிக்க முடியாதல்லவா, நான் கேட்கிறேன் என்று சொல்லுவார். குருதேவருக்காக அந்த புத்தகத்தை படிப்பார். எப்படி குரு தன் சீடனுக்கு அந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காக தனக்கு சொல்வாய் என்று கூறி அவரை படிக்க வைக்கின்றார். அப்படி படித்தாலும் சுவாமி விவேகானந்தர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எத்தனை புத்தகங்களை படித்தாலும் அவர் அதுக்கு ஒத்துப்பதற்கு இசைவாக இல்லை. அதனால் அவர் சிரித்து கொண்டே வெளியிலே வந்து அங்கே இருந்த ஹஸ்ரா என்பவரிடம் அதை பற்றி பேசி சிரிக்கிறார். ஹஸ்ராவிடம் சொல்கின்றார், இதோ பாருங்கள் அண்ணா, அத்வைத பிலாசபி குருதேவர் சொன்னார், அது பிரகாரம் நீயும் கடவுள் நானும் கடவுள், இதோ இந்த பானையும் கடவுள், இந்த கோளையும் கடவுள் என்று அவர் கூறுகிறார் என்று சிரித்து கொண்டிருக்கிறார். இதை தூரத்திலிருந்து பார்த்த குருதேவர் அங்கே ஒரு பரவச நிலைக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது அவர் நினைக்கிறார், நரேந்திரன் அவனுக்கு அந்த அனுபவம் இல்லாதவரை எத்தனை புத்தகங்களை படித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்தவராக நேராக வந்து நரேனிடம் என்ன பேசி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர், அதான் நீங்கள் சொன்னீர்களே அந்த அத்வைத தத்துவத்தை பற்றி இவரிடம் சொல்லி பேசி சிரித்து கொண்டிருந்தேன் என்கிறார். சரி இங்கே வா அப்படி என்று சொல்லி
அன்போடு அருகே அழைத்து அவரை தொடுகின்றார். தொட்ட உடனேயே சுவாமி விவேகானந்தருக்கு அந்த அத்வைத அனுபவத்தை குருதேவர் கொடுத்து விட்டார். அப்பொழுது அவர் இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை உணர்கின்றார். கடவுளே எல்லாமாக ஆகிறதை நேருக்கு நேராக பார்க்கின்றார். எப்படி பாரதியார் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், அதே போன்று அனுபவத்தை சுவாமி விவேகானந்தர் கண்டார். யாதுமாகி நின்றான் இறைவன் எங்கும் நின்று நின்றான், பூதமைந்துமானான் புவியில் பொருள்கள் அனைத்துமானான், யாதுமாகி நின்றான் இறைவன் எங்கும் நிறைந்து நின்றான், காணும் பொருளில் எல்லாம் இறைவன் நீக்கமற நிறைந்தான், காணும் பொருள்களில் எல்லாம் இறைவன் நீக்கமற நிறைந்தான், யாதுமாகி நின்றான் இறைவன் எங்கும் நிறைந்து நின்றான், அன்னையிலும் இருந்தான் அவன் அனைத்துயிரிலும் இருந்தான், அன்னையிலும் இருந்தான் அவள் தரும் அன்னத்திலும் இருந்தான், என்னிலும் இருந்தான் காணும் எல்லாவற்றிலும் இருந்தான் என்று தான் பெற்ற அனுபவத்தை நரேந்திரன் பின்னால் கூறுகின்றார். நான் பார்த்த பொருளிலெல்லாம் அந்த இறைவனையே கண்டேன். வீட்டிற்கு சென்றாலும் என் தாய் எனக்கு உணவளிக்கின்ற பொழுது அந்த தாயிலும் இறைவனை கண்டேன், அந்த உணவிலும் இறைவனை கண்டேன், அந்த அனைத்து பொருள்களிலும் அந்த இறைவனை கண்டேன். நான் வீதியில் நடந்து செல்கின்ற பொழுது எதிரே குதிரை வண்டி வருகின்றது, அதை பார்த்து நான் விலக தோணவில்லை. காரணம் அதுவும் இறைவனாக தெரிகின்றது. வேலியை பார்த்தால் வேலியும் இறைவனாக தெரிகின்றது. எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டை பார்த்தா அதுவும் இறைவனாக தெரிகிறது. இப்படி எல்லாமே எனக்கு இறைவனாக தெரிந்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் இந்த அனுபவம் எனக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அத்வைத அனுபவத்தை குருதேவர் சாதாரணமாக தொட்டதின் மூலமாக கொடுத்து விட்டார். இது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து என்று ஈஷா உபனிஷம் ஃபுல்லாக என்ன ஒரு விஷயத்தை சொல்கின்றதோ அந்த விஷயத்தை ஒரு நொடியில் குருதேவர் தன்னுடைய சீடன் நரேந்திரனுக்கு அனுபூதியில் உணர்த்திருக்கிறார். உபனிஷதங்கள் கூறிய உண்மைகளெல்லாம் உண்மைதான் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வந்தவர் குருதேவர். அப்படி அஷ்டாவக்ர சம்ஹிதை போன்ற அத்வைத நூல்கள் படித்து சுவாமிஜிக்கு உணர வைக்க முடியாததை சாதாரணமாக தொட்டு அந்த ஈசனே எல்லா இடத்திலும் இருக்கிறான், இறைவனே எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்று அவருக்கு நேருக்கு நேராக அந்த அனுபூதியை கொடுத்தார். 3 நாளுக்கு அப்புறம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவம் அவருக்கு குறைந்து வருகின்றது. அப்படி ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை, அத்வைத அனுபவத்தை குருதேவர் சுவாமிஜிக்கு ஒரு தொடுதலின் மூலமாக கொடுத்து விட்டார். பிறகு ஒரு நாள் குருதேவர் சுவாமி விவேகானந்தரை அழைத்து அவரிடம் கூறுகின்றார், அப்பா, நான் சாதனை செய்து நிறையா சித்திகள் எல்லாம் பெற்றிருக்கிறேன். இந்த சித்திகள் எல்லாம் எனக்கு தேவைப்படாது, எனக்கு வயதுமாகிவிட்டது, நான் இதை பயன்படுத்த போவதும் இல்லை. அதெல்லாம் நான் உனக்கு இந்த சித்திகளை எல்லாம் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்கின்றார். விவேகானந்தர் கேட்கிறார், குருதேவா, இந்த சித்திகள் எல்லாம் நான் இறைவனை அடைவதற்கு எனக்கு உதவி செய்யுமா என்று கேட்கிறார். அப்பொழுது குருதேவர், இல்லை, இது இறைவனை அடைய உதவாது, ஆனால் அவரை அடைந்த பிறகு நீ இந்த உலகத்தில் நிறைய இறைவனுடைய காரியத்தை செய்ய வந்திருக்கிறார், அதற்கு இது உனக்கு உதவியாக இருக்கும் என்கிறார். அப்பொழுது நரேந்திரன், அப்படியானால் எனக்கு இந்த சித்திகள் எல்லாம் வேண்டாம், முதலில் நான் இறைவனை அடைகின்றேன், அதற்கு பிறகு வேண்டுமானால் இது தேவையா இல்லையா என்று நான் அறிந்து சொல்கின்றேன் என்கிறார். அப்படி தனக்கு சித்திகள் அத்தனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூட அதை விவேகானந்தர் நரேந்திரன் மறுத்து விடுகிறார். நாம் இதை மகாபாரதத்தில் கூட பார்க்கலாம்.
ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனனும் துரியோதனனும் தங்களுக்கு சகாயமாக ஸ்ரீகிருஷ்ணன் சண்டை போட வர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கின்றார் அர்ஜுனிடத்திலே, இதோ பார், நான் ஒரு பக்கம் நிராயுதபாணியாக நிற்பேன், ஆனால் என்னுடைய சேனைகளெல்லாம் மா வீரர்கள் பொருந்திய என்னை போன்று பல வீரர்கள் இருக்க சேனைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், இதிலே உனக்கு எது வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது அர்ஜுனன், எனக்கு உன்னுடைய சேனைகளெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் எனக்கு கூட இருந்தால் போதும் என்று அந்த இறைவனை தேர்ந்தெடுப்பார். அதே போன்று இங்கே குருதேவர் நரேந்திரனிடத்திலே உனக்கு சித்திகள் வேண்டுமா, இறைவன் வேண்டுமா என்று கேட்டது மாதிரி இருக்கிறது. எனக்கு சித்திகள் எல்லாம் வேண்டாம், எனக்கு முதலில் இறைவனை அடைய வேண்டும் என்று நரேந்திரன் கூறியதும் குருதேவருக்கு மிக்க மகிழ்ச்சி. மேலும் நரேந்திரனுடைய அந்த முதலிலிருந்தே ஒரு ஆன்மீக தாகம் இருந்தார். அதனால் அவர் எளிதாக குருதேவருடைய டீச்சிங்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை பார்த்த மற்றவர்களுக்கு அவர் மிகவும் பக்குவப்படாதவராகவும் முரட்டுத்தனம் உள்ளவராகவும் பிடிவாதக்காரனாகவும் இருப்பதாக நினைத்தார்கள். ஆனால் குருதேவர் இந்த பிடிவாதத்திற்கு பின்னால் அவருக்கு உண்மையின் மீது இருந்த பற்றும், முரட்டுத்தனத்திற்கு பின்னால் அவருக்கு அவருடைய உண்மையான ஆன்மீகத்தாகமும் அவருக்கு தெரிந்த காரணத்தினாலே அவருடைய முரட்டுத்தனத்தை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு அது அப்படி தெரிந்தாலும் குருதேவர் அவற்றையெல்லாம் அவருடைய உண்மையான தாகத்தினால்தான் இப்படி இருக்கிறான், உண்மையை உணர்ந்தால் நிச்சயமாக சரியாகி விடுவான் என்று பொறுமையாக அவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மேலும் ஒரு முறை, அதாவது சொல்வார்கள், இந்த மகா மாயை விவேகானந்தரையும் நாக்மஷாயையும் பந்தப்படுத்த முடியாது என்று சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், குருதேவருடைய பக்தர் நாக்மஷாய் என்பவர் மிகவும் அகங்காரமற்றவராக பணிவானவராக இருந்து தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்வதனாலே மகாமாயை அவரை பந்தப்படுத்த முடியாது என்று கூறுவார். அதே போன்று விவேகானந்தர் எப்பொழுதும் தன்னை சிவோகம் சிவோகம் என்று கூறிக்கொண்டிருப்பார். நானே சிவன் நானே சிவன் என்று கூறுவார். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஆன்ம நிலையில் இருக்கின்ற நானே, இந்த பிரம்மத்தோடு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண அந்த நான் என்பத நிலையிலே இருந்து நானே இந்த உலகத்தை படைக்கிறேன், நானே இந்த உலகத்தை இயக்குகிறேன் என்ற நிலையிலே அவர் பேசுவார். அப்படி பேசினால் கூட குருதேவர் அவரை தவறாக நினைக்க மாட்டார், அவரிடத்திலே சந்தோஷப்படுவார். குருதேவர் சுவாமிஜிக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து அவரை ஆன்மீக சாதனை செய்வதற்கு ஊக்குவிக்கின்றார். குறிப்பாக தியான பயிற்சியை அவருக்கு அளிக்கின்றார். சுவாமிஜிக்கு அந்த தியான பயிற்சியிலே சில தடைகள்லாம் ஏற்படுகின்ற பொழுது அதையெல்லாம் எப்படி நீக்குவது என்பதையெல்லாம் குருதேவர் அவருக்கு அறிவுறுத்துகின்றார். உதாரணத்திற்கு அவர் தக்ஷிணேஸ்வரர் அந்த பஞ்சவடியில் தியானம் செய்யும் பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியிலிருந்து ஒரு விசில் சத்தம் வருகின்றது. அந்த விசில் சத்தம் தனக்கு தொந்தரவாக இருக்கிறது என்னும் பொழுது அதையே தியானம் பண்ண சொல்கின்றார் குருதேவர். அப்படி செய்கின்ற பொழுது அது சரியாகி விடுகின்றது. அந்த மாதிரி பல விஷயங்கள். மேலும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அவர் சில நேரம் தடுமாறுகின்ற பொழுது அவரை புருவ மத்தியிலே தியானம் செய்யும்படி கூறுகின்றார். மேலும் குருதேவர் சுவாமி விவேகானந்தரை தன்னுடைய பணிக்கு தயார்படுத்தி கொண்டக்கூடிய நிலையில் விளையாட்டாக பல விஷயங்களே அவருக்கு போதிக்கின்றார். அவரோடு அந்யோன்யமாக பழகுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களையெல்லாம் தன்னோடு சேர்ந்தவர்களாக அழைத்து கொண்டு பஞ்சவடியில் பல பிக்னிக் போன்று சத்சங்கம் செய்வதும், அங்கே பஜனை செய்வதும், ஆடுவதும் பாடுவதுமாக அவர்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார். மேலும் சுவாமி விவேகானந்தர் மற்றும் துறவி சீடர்களுக்கிடையில் அவர் போதனை செய்கின்ற பொழுது வித்தியாசமாக இருக்கும்.
அதாவது இல்லற பக்தர்கள் இருக்கின்ற பொழுது அவர் இல்லறம் எவ்வளவு உயர்ந்தது, அந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு பகவானை வேண்டுவது ஒரு கோட்டைக்குள் இருந்து சண்டையிடுவது போன்று இல்லறத்தார்கள் உண்மையே பெரியவர்கள் என்றெல்லாம் புகழ்ந்து பேசி கொண்டிருப்பார். அதே நேரத்தில் அவர்கள் இல்லாத பொழுது விவேகானந்தர் போன்ற அந்த சீடர்கள் மட்டும் இருக்கின்ற பொழுது, துறவி சீடர்கள் மட்டும் இருக்கின்ற பொழுது அவர் துறவின் பெருமையை மட்டுமே பெருமையாக சொல்வார். இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது, இந்த உடலில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் அவர்களுக்கு புரிய வைப்பார். இது வெறும் மலமும் சதையும் எலும்பும் இரத்தமுமான ஒரு உடம்பு தானே, இந்த உடம்பில் ஆசை வைக்கிறதுனால நமக்கு அழிவுதான் வருகிறது. எனவே பிரம்மச்சரிய நெறியை நாம் வளர்த்து கொண்டால் அதன் மூலமாக மிக உயர்ந்த மேதா நாடி வளர்கின்றது. பிரம்மச்சரிய வாழ்க்கைத்தான் மிக சிறந்த வாழ்க்கை என்றெல்லாம் அந்த பிரம்மச்சரிய நெறியை உயர்த்தி பேசுவார். அப்படி விவேகானந்தருக்கு அந்த பிரம்மச்சரிய நெறியை கடைபிடிப்பதற்கான பயிற்சியை எல்லாம் கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட மறைமுகமாக அவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற வகையிலே அவருக்கு அறிவுறுத்தி கொண்டு வருகின்றார். அப்படி ஒரு நாள் குருதேவர் நரேந்திரன் வீட்டுக்கே சென்று நரேந்திரன் பார்த்து பேசுகின்ற பொழுது அவர் திருமணத்திற்கு நீ சம்மதிக்கக்கூடாது, திருமணம் நீ செய்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நரேந்திரருக்கு போதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நரேனுடைய பாட்டி அதை கேட்டு விடுகின்றார். கேட்ட உடனே அவர் சென்று அப்பா அம்மாவிடம் மற்ற உறவுகாரர்களிடம் கூறிவிடுகின்றார். உடனே அவர்கள் இவனும் ஒரு துறவியாக சென்று விடுவானோ என்று பயந்து உடனடியாக அவருடைய திருமணத்திற்கு வேகமாக ஏற்பாடு செய்கின்றார்கள். அது பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் கூறுகின்ற பொழுது, குருதேவர் வந்து சென்ற பிறகு என்னுடைய வீட்டில் எனக்கு திருமணம் செய்வதற்கு பலவாறு ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை ஏற்பாடு செய்தாலும் அது ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக அந்த திருமணம் தள்ளி போய்விடும். பின்னாடி நம்ம பார்க்குறோம், குருதேவர் சுவாமி விவேகானந்த திருமணம் நடந்துவிட்டால் தன்னுடைய இந்த பணி நின்றுவிடும் என்ற பயம் குருதேவருக்கு இருந்தது. அன்னை பராசக்தியிடம் கூட அதற்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றார். அவரை அந்த வகையிலே பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார். இப்படி குருதேவர் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து தன் சீடனை இந்த மாயை உலகில் பந்தத்தில் மாட்டிக்கொள்ளாமல் காத்து இந்த உலகத்தினுடைய பணிக்காக, சமுதாய பணிக்காக தன்னுடைய சீடனை தயார்படுத்தி கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய பணியை செய்வதற்காக வந்த நரேந்திரன் நம்முடைய சார்பாக பிரதிநிதியாக இருந்து பலவாறும் குருதேவரை பரீட்சிக்கிறார் என்பதையும் பார்த்தோம். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். பொதுவாக குருதேவரை அங்கிருந்த மற்ற பக்தர்கள் அவதாரம் என்று கூறி கொண்டிருந்தார்கள். ஆனால் குருதேவர் அவதாரம் என்பதை சுவாமி விவேகானந்தர் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவருடைய கருத்து அவதாரத்திலெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே இல்லை. மனிதன் வடிவில் கடவுள் அவதரிப்பார் என்பதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ குருதேவர் உடைய உரு வழிபாட்டையும் அவர் காணக்கூடிய காட்சியையும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது குருதேவர் ஏன் நான் காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மை இல்லையா என்று கேட்கிறார். இல்லை, அவைகளெல்லாம் உங்களுடைய கற்பனை என்று விவேகானந்தர் கூறுவார். கற்பனையா? நான் உன்னோடு பேசுவது போன்று அவர்களோடு பேசுகிறேனப்பா. இல்லை, அது அவங்களுக்கு அப்படி தோன்றும் என்று கூறுகின்றார். அப்புறம் மற்ற பக்தர்கள் எல்லாம் உங்களை அவதாரம் என்று சொல்லலாம், ஆனால் நான் உங்களை அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு சரியென்று படாதவரை, என்னால் அது உணரப்படாதவரை நான் உங்களை அவதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். இந்த மாதிரியான விவாதம் கடைசி வரைக்குமே அவருக்கு இருக்கிறது. கடைசி அவர் உடல்நிலை சரியில்லாத மரணப்படுக்கையில் இருந்த பொழுது கூட விவேகானந்தர் மனதிலே தோன்றுகிறது, இவர் இந்த ஒரு நிலையிலும் தன்னை அவதாரம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று மனதுக்குள்ளே நினைக்கிறார். உடனே குருதேவர் சிரித்து கொண்டே, நரேன், இன்னும் உன் சந்தேகம் தீரவில்லையா? யார் திரேதாவில் ராமனாக வந்தானோ, யார் துவாபரத்தில் கண்ணனாக வந்தானோ அவனே இந்த தேகத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார். உன்னுடைய அத்வைத வேதாந்தத்தின் பிரகாரம் அல்ல என்று கூறுவார். இப்படி குருதேவரை அவதாரம் என்று கூட ஏற்றுக்கொள்ள தயங்கிய மறுத்த சுவாமி விவேகானந்தர் பின்னாடி பாடுகின்றார்,
ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. அவதாரம் என்று கூற மறுத்தவர் அவதார வரிஷ்டாய என்கிறார். எல்லா அவதாரங்களுக்கும் மேலானவர் என்று பின்னாளில் நமக்கெல்லாம் எடுத்து கூற வருகின்றார். அவதாரங்களிலெல்லாம் சிறந்தவர், தலை சிறந்தவர், சிகரமானவர், அவதாரத்திற்கெல்லாம் உயர்ந்தவர் என்று கூற வருகின்றார் விவேகானந்தர். ஆனால் முன்பு தான் அனைத்தையும் பரீட்சை செய்து பார்த்து விட்டுத்தான் அதை உலகுக்கு அளிக்கின்றார். அப்படி பகவானை பார்க்க முடியும், பகவானோடு பேச முடியும், வாழ முடியும், இறைவன் இருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு உரைக்க வந்த குருவும் சீடரும் ஆடிய இந்த நாடகம், இந்த தெய்வீக லீலையை நாம் உண்மையிலேயே படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது கடவுளோடு வாழக்கூடிய அனுபவம் நமக்கும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.